மன்னிப்பு கமலஹாசன் ஐயா கேட்டார்னா தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே உண்மையான தமிழரே கிடையாதுன்னு. தமிழ் படத்தை தமிழ்நாட்டிலே ஓட்டுங்கய்யா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நான் பார்க்குறேன். ஆறாளுக்கு பூரா மன்னிப்பு 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 கொடுத்ததே நாசமாக போய் கிடக்கு தமிழ்நாடு. அசூரூர்லேருந்து வந்து பார்க்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் படத்தை. இது ஒரு சரித்திரமாக இருக்கட்டுமே, வரலாறு சொல்லுவாங்கல்ல. படகம்டாப்ல தேனியிலேருந்து கமலஹாசன் ஐயா ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து மேடையில் நின்று கர்நாடகத்துக்கார்கிட்ட தமிழ் ரத்த உறவுகளே அப்படின்னு உறவத்தை பற்றி தான் பேசியிருக்காருயா. நான் கூட நினச்சேன் என்னப்பா நான் 5 விட்டு அவர் கூட்டிருக்கீங்கிட்ட அசிங்கமாகும் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க? மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்டோம்னா உறவு பிரிஞ்சு போகும்யா. மன்னிப்புங்கிறது ஒரு சின்ன விஷயந்தேன். ஒரு சின்ன விஷயத்தில் வந்து கர்நாடகத்துக்காரங்க எங்களையும் எதிரியாக பார்த்துறவங்க. அப்புறம் கர்நாடகத்துக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவியான், தமிழ்நாட்டுக்காரன் கர்நாடகத்துக்குள்ளே போவியான். என்ன பேசியிருக்காரு நல்லா போட்டு 2 தடவைக்கு நான் டிவியை பார்த்தேன். என்ன பேசியிருக்காருன்னு தமிழில் இருந்து போடுறதுன்னு தானே முதல்ல வந்தது தமிழ் தானே. உறவுகளை பிரிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் இதில் கலந்து இந்த மாதிரி எதையும் பிளான் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டுது. சில பேர் அரசியல்வாதிகள் கமலஹாசன் ஐயா வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது. நானுங்க எங்கள் இதில் வந்து தப்பே கிடையாது. ரத்த உறவத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே இருக்காங்க, எத்தனை நடிகர் இருக்காங்க, எத்தனை மலையாள நடிகர், எத்தனை தெலுங்கு நடிகர், எத்தனை கிண்டி நடிகர், இவங்களை பூரா நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க வாழ வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இங்கேருந்து நாங்கள் வந்தோம்னா என்ன ஆகுது, ராரி டிரைவர் போக முடியல. தமிழ்நாட்டிலேருந்து ராரி டிரைவர் எந்த ஊருக்கும் போக முடியல. இன்றைக்கி அப்படி இருக்க இடத்துல வந்து நாங்கள் தமிழை வாழ வைக்கணும். தமிழ்காரங்கள்னு நம்ம உறவை ரத்த உறவாக நம்ம கொண்டு வரணும். அப்படித்தாயா சொல்லி இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவேன். மன்னிப்பு கேட்க முடியாது. நம்மளாம் வந்து ஒத்துமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கமலஹாசன் ஐயா கேட்டார்னா தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே உண்மையான தமிழரே கிடையாதுன்னு. இதே உண்மை. ஆறாளுக்கு பூரா மன்னிப்பு 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 கொடுத்ததே நாசமாக போய் கிடக்கு தமிழ்நாடு. என்ன சொல்லி விட்டாங்க? ஏன் அப்படி இருக்கீங்க? எந்த ஊருக்காரன் வந்தாலும் வாங்கன்னு அட்ரஸை சொல்லி வழிகாட்டிடுவீங்க. நாங்கள் இன்றைக்கி எத்தனை பொருள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சாப்பாடு நெல்லில் இருந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறவங்க தமிழ். இன்ன வரைக்கும் எது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம், காய்கறிகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் நாங்கள் சொன்னது கிடையாது. இல்லையே பாவம்டா அனுப்பிச்சி விடுங்கடா, நம்மளை மாதிரி மனுஷன் தான்டா அவங்களும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு உறவத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் சொல்லியிருக்காரு கமலஹாசன் ஐயா. தமிழில் இருந்து போனது என் தாய் மாதிரி அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் கமலஹாசன் ஐயா சொல்கிறார், இப்போ தமிழ்நாட்டிலே அந்த படத்தை ஓட்டலாம்ல, எதுக்கு அந்த ஊரில் தான் ஓட்டணுமா, உலகம் ஃபுல்லாக ஓட்டணுமா படத்தை? நம்ம தமிழ் படத்தை தமிழ்நாட்டிலே ஓட்டுங்கய்யா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நான் பார்க்குறேன். உண்மையிலேவா ஒரு நாளைக்கு நான் டெய்லி கூட பார்க்குறியா? படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, பயப்படக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் ஓடினா ஓடுது, அது ஒரு ரெக்கார்டாக இருக்கட்டுமே. இந்த படத்தை அப்படி சொன்னாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அதனால் எந்த ஊருக்கு படம் அனுப்பலை. என் தமிழ்நாட்டில் பார்க்குறேன், பார்த்துக்க. அசூரூர்லேருந்து வந்து பார்க்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் படத்தை. இது ஒரு சரித்திரமாக இருக்கட்டுமே, வரலாறு சொல்லுவாங்கல்ல, நம்மளை இல்லாத போது சொல்லுவாங்கல்ல. ஆமாடா, தமிழுக்காண்டி மன்னிப்பு கேட்டதுனால அந்த படத்தை உலகமே ஓட்டாமல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஓட்டுனாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்துடும்ல. மன்னிப்பு எதுக்கு அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? எல்லா மொழியும் ஒன்று, எல்லாருமே ஒத்துமையாக பேசுவோம் வளருவோம் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களை இன்னும் அடித்து கொள்ளாதீங்க, மன்னிப்பு கேட்டு எங்களை அடிமையாக்காதீங்க தயவுசெய்து. சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படித்தான் என்ன செய்ய போகிறேன், காற்று கிடைக்காங்கன்னு தெரில. அதுக்குள்ளேயும் ஆண்டவன் என்னையே கூப்பிட்டு போயிடணும். உக்கால் இந்த ஊரில் இருக்கவா வேணாமான்னு தெரில. என்னான்னு கேட்டால் இந்தியானுங்கிறான், என்னான்னு கேட்டால் கேரளானுங்கிறான், என்னான்னு கேட்டால் தமிழனுங்கிறான். இங்கே ஒத்துமையே இல்லை இந்தியாவுக்கு. அவன் மாதிரி நாடை பிரிக்க போகிறாங்க. இது ஏன் நாடு பாகிஸ்தான் மாதிரி அவன் நாடுங்கிற மாதிரி ஒருத்தன்னு பிடிச்சி இந்தியாவை குழக்க போகிறாங்க. அதே உண்மை. எங்களை ஒத்துமையாக இருக்க விடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவனாக சொல்கிறேன், கடவுளே.